ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபிஜே vlogs. இன்றைக்கி ஒரு எம்மியான டிஷ் பார்க்கலாமா? மஞ்சள் போட்ட சோறு கீரை பருப்பாடம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஆயில் தென் வந்துட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துன உடனே வெங்காயம் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்துன உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இது கூட வந்துட்டு மின்ட்டு சேர்த்திக்கிறேன். தென் வந்துட்டு கொரியாண்டர் சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வந்துட்டு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் கர்டு வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வாட்டர் சேர்த்திடலாம். வாட்டர் சேர்த்துறதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு சேர்த்திக்க போகிறேன். நான் வந்துட்டு துளசி பொன்னி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரேஷியோ எப்படின்னா 1:2 அப்படின்ற ரேஷியோவில் எடுக்கணும். ஸோ ரைஸ் வந்துட்டு 1 கப் அப்படின்னா வாட்டர் வந்துட்டு 2 கப் ஊற்றணும். அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வாட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு டர்மரிக் பவுட்ரு சேர்த்திட்டு கூடவே வந்துட்டு சால்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் சால்ட் தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு வைக்கிற கிரேவி கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு சேர்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்திக்கோங்க. ஸோ தென் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு எது தால்சா பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு துவரம் பருப்பு தென் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு வாட்டர் எடுத்துகிட்டு அது கூட ஜீரகம் டர்மரிக் பவுடர் சேர்த்திடலாம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி டர்மரிக் பவுடர் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு தென் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பருப்பை வந்துட்டு இது கூட சேர்த்தி நாம் வந்துட்டு விசில் விட்டுடலாம். ஸோ இப்போ விசில் விட்டு அந்த பருப்பு வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா? அதை வந்துட்டு இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வாட்ரு வந்துட்டு சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வந்துட்டு ஆனியன்ஸ் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். தென் வந்துட்டு 3 சில்லிஸ் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வந்துட்டு பாயில் ஆகட்டும். இப்போ பாயில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பருப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு இது கூட சேர்த்திக்கலாம். தென் சால்ட் வந்துட்டு சேர்த்திக்கலாம். தென் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தென் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்துட்டு பாயில் ஆக விடலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு சேர்த்திக்கலாம். தென் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நம்மளோட ஆல்ரெடி நம்ம இங்கே வந்துட்டு குக் பண்ணோம் இல்லையா? அந்த ஒரு கிரேவியில் வந்துட்டு எடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம மஞ்சள் போட்ட சோறு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட யம்மியான டிஷ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த ரைஸு தென் வந்துட்டு இந்த கிரேவி கூட வந்துட்டு சிக்கன் 65 வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.